என்னோட S21 FEக்கு பேக் ஸ்கின் மாற்றி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு மாற்றலான்னு நான் போன இடம் தான் பூர்விகா. ஸோ பூர்விகாவில் உள்ளே போனோடனே என் கண்ணில் டக்குன்னு மாட்டினது இந்த கேலக்ஸி S24 தான். S24 அல்ட்ரா எப்போவுமே அல்ட்ரா சீரீஸ் மாஸ் பண்ணும். ஸோ அதனால் எனக்கு பெரிய ஹைப் அதில் இல்லை. ஏன்னா அது ஆஸ் யூஷுவல் 8 Gen 3 தான் வரப்போகுது. 8 Gen 3 தான் ஒர்க் ஆக போகுது. அதனால் வந்து அதில் ஒன்றும் பெரிய விஷயமா இருக்க போகிறதில்ல. பட் இந்த வாட்டி சாம்சங் S24 அண்ட் S24 ப்ளஸுக்கு எக்ஸினோஸ் கொண்டு வராங்க, எக்ஸினோஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ டே டு டேயில் அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்றதும் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்கும்பொழுது S24, S23, S22 மூணும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஈவன் A52 இதே மாதிரி தான் இருக்க போகுது. உங்களுக்கு S23 FEயும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. முன்னாடி டிஸ்பிளே மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் சைஸில் இருக்க போகுது. பின்னாடி பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதில் வந்து எந்த டிசைன் சேஞ்சும் இருக்க போகிறதில்ல. ஆனால் கேலக்ஸி ஏஐன்றது தான் S24ஓட பேஸாகவே வந்து எல்லோரும் வந்து பேசுகிறது. சாம்சங்கும் அதை தான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது என்னப்பா ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை மொபைல்லேயே உங்கள் இன்டெகிரேட் பண்ண விதம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஒரு ஃபோட்டோ எடிட்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு லைவ் டிரான்ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கூகுளில் பண்ண முடியும். நான் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல. பட் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக வந்து பண்ணுறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம பேசுகிறத வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்குது. அதே மாதிரி கால் பண்ணும்போதும் லைவ் டிரான்ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் ஆகும். இது கூகுளில் வந்து ஒர்க் ஆகும் தான், ஒர்க் ஆகாதுன்னு சொல்ல வரல. பட் அதை விட இதில் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க தான். ஏன்னா கூகுளில் இதை விட நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு எதுவுமே பண்ணலை. யூஎஸில் வந்து 2019, 20லேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டாங்க. பண்ண மாட்டாங்க இல்லை பண்ணலைன்றது வேறு விஷயம். இந்தியாவில் நடக்கலை. இவங்க வந்து இந்தியாவில் கொண்டு வந்தது வந்து நல்ல விஷயமா தோணுது. கூகுள், சாம்சங் ரெண்டுமே கொலாபரேட் பண்ணி தான் ஒரு சில விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்தா பச்சையாகவே தெரியுது. ஸோ நம்ம S24க்கு வருவோம். S24 ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி 3 ஃபோனு மாதிரி தான் இருக்க போகுது. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 6.2 இன்ச்சஸில் உங்களுக்கு LTPO டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி பீக் பிரைட்னஸ் 2600 நைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டோர் அவுட்டோரில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இவங்க சொல்கிற அந்த ஏஐ வந்து எல்லா இடத்துலையுமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. மேஜிக் எரேசர்லாம் வந்து முதலே கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து இந்த ஃபோட்டோ மூவ் பண்ணுறதெல்லாம் பிக்சலோட 8 சீரீஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து இப்போ சாம்சங்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் இது ஒரு ஃபுல் HD பேனல் தான். இது வந்து கார்னிங்கோட Gorilla Glass Victus 2 தான் கொடுத்துருக்காங்க. Android 14 ரன் ஆகுது. One UI 6.1 தான் ரன் ஆகுது. ஆனால் இதில் என்ன பெரிய விஷயம்னா 7 வருஷம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 7 வருஷம் அப்டேட் தான் வந்து பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா 7 வருஷத்துக்கு இவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரில. பட் சாம்சங் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. இவங்க வந்து பெருசாக சர்வீஸ் சென்டருக்கு நீங்கள் போனாலே உங்களை கப்பங்கட்ட வச்சுருவாங்க. அந்த நம்பிக்கை தான். நீங்கள் என்ன பிரச்சனைன்னு போனாலுமே கப்பங்கட்ட வச்சுருவாங்க. அதே மாதிரி டிஸ்பிளேயில் கோடு போட்டுவிட்ருவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் 7 வருஷம் அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. எனக்கு கேமராவில் பெரிய வித்தியாசம் இருக்க மாதிரி தெரில. ஏன்னா S23ல் இருக்க அதே கேமரா தான் S24லேயும் இருக்குது. ஈவன் S22ல் இருக்கிறது தான் வந்து அப்படியே இருக்குன்ற மாதிரி தான் தோணுது பார்க்க போகுது. ஏன்னா அதே 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 10 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ, அதே மாதிரி 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு. இதில் வந்து மெயின் கேமரா நல்லாயிருக்கும். அல்ட்ரா வைடு ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். டெலிஃபோட்டோ வந்து நீங்கள் 3x ஆப்டிக்கல் ஜூம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு பிக்சலேட் ஆகிறது நல்லா பச்சையாக தெரியும். பட் வீடியோகிராஃபி சாம்சங் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விஷயத்தில் வந்து இதுவும் நல்லா தான் இருக்குது. 8K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஃபோன் ஹீட் ஆகுமான்றது தான் எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கும். அதை வந்து நான் லாங் டேர்ம் ரிவ்யூவில் தான் சொல்ல முடியும். பிகாஸ் என் ஃப்ரெண்டை வாங்க வைக்க போகிறேன். மேபி 2-3 நாளில் அதை வாங்கிடுவான். வாங்கிட்டானா அவன் மொபைலை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக போடுறேன். பிகாஸ் அவனையும் கூப்பிட்டு வந்து தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.